श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां அடியன் இன்றைய நாள் திருவஹீந்திரபுரத்தில் இருக்கிறது. திருவஹீந்திரபுரத்துக்கு என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா, சுவாமி தேசிகன் இங்கே வந்து தான் கருட மந்திரத்தை ஜபம் செய்தார். கருட மந்திரத்தை ஜபம் செய்யும்போது கருடனே சாட்சாத்கரித்து ஹயக்ரீவ பகவானோட மந்திரத்தை அவருக்கு உபதேசம் செய்தாராம். அதுக்கப்புறம் அவர் ஹயக்ரீவ உபதேசம் அந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது ஹயக்ரீவ பகவானே சுவாமி தேசிகனுக்கு இங்கே தான் தரிசனம் அளித்தாரா, லாலாமிருத்தத்தையும் இங்கே தான் கொடுத்தாரா. அப்பேற்பட்ட ஹயக்ரீவ பகவானின் மீது சுவாமி தேசிகன் இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை பாடியுள்ளார். இங்கே வந்ததற்கு அடியனுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். இன்றைய நாள் நாம் 25வது ஸ்லோகத்தின் சாரத்தை அனுபவிக்கிறோம். பிரபோத சிந்தோதரனை பிரகாஷி பிரவாள சிங்காஸ்திரம் விபாவே தேவசி புஸ்தகத்தை வாமங்கரம் தட்சிணமாஷம். இந்த ஸ்லோகத்தின் பதபதார்த்தத்தை அனுபவிச்சாதான் இந்த சாரம் புரியும். பிரபோதஹா என்றால் ஞானக்கடல். சிந்தோஹோ அருணை பிரகாஷைஹி, சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயமாகும். அப்பொழுது இந்த ஆகாசம் ஃபுல்லாவே செவப்பா இருக்கும், ரெட்டா இருக்கும். பிரவாள சங்காத்த என்றால் பவளம். மிவோத்வந்தம் அப்படின்னு என்றால் இந்த கடலில் கை விட்டு இந்த பவளத்தை எடுக்கிறது தான் மிவோத்வந்தம். விபாவையே என்றால் எப்பொழுதும் தபஸ் பண்ணுகிறேன். தேவஹா என்றால் ஹயக்ரீவ பகவான் தான். ச புஸ்தகம் தே, நீ வச்சிருக்கிற அந்த புஸ்தகம். வாமம் கரம் என்றால் இடது கை. வாமம் கரம் தக்ஷிணம் ஆஸ்ரிதானாம், அப்பேற்பட்ட கை கிட்ட நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த பதபதார்த்தத்தில் கூறுகின்ற இந்த சாரத்தை அனுபவிப்போம். என்ன கூறுகின்றார் அப்படின்னு பார்த்தால், ஹயக்ரீவ பகவான் இந்த புஸ்தகத்தை வச்சுட்டு இருக்காரா. அவர் திருக்கை வந்து அருணோதயம்ல ஸ்கை எப்படி ரெட்டா இருக்குமோ அவ்வளோ ரெட்டா இருக்கான். இத பார்க்கும் போது எப்படி இருக்கான், ஞான கடல்ல இருந்து ஒரு பவழத்தை போல இருக்கிறதா. அந்த பவழத்தை எடுத்தா எப்படி ரெட்டா இருக்குமோ ஞான கடல்ல அவ்வளோ ரெட்டா இருக்கா. அப்பேற்பட்ட ஹயக்ரீவ பகவானே, உன்னுடைய அந்த திருக்கையை நான் சரணாகதி செய்கிறேன், எப்பொழுதும் நான் அதை சிந்தித்து பார்க்கிறேன், தபஸ் பண்றேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார்.